அல்லேலூயா. ஆமாம், என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்க. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். 6ஆம் அதிகாரத்திலிருந்து உங்களோடு கூட நான் பிரசங்கிக்க நான் விரும்புகிறேன். அல்லேலூயா. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் பேச விரும்புகிறேன். அதாவது என்னுடைய பிரசங்கத்தினுடைய தலைப்பு என்னென்னா, மனக்கண்கள் அல்லது ஆவிக்குரிய கண்கள், இதை நம்ம திறக்கப்படணும் அப்படிங்கிறதை குறித்து நம்ம இன்றைக்கி அந்த சத்தியத்தை நம்ம கேட்க போகிறோம். அல்லேலூயா. அதாவது இதை இந்த அத்தியாயத்தை நம்ம ஒரு 4 பிரிவாக பிரித்து நம்ம படிக்க போகிறோம். முதலாவது பிரிவு என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது 1ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் ஒரு பிரிவு. எலிசா தீர்க்கதரிசி இரும்பை மிதக்க பண்ணினார் அப்படிங்கிறத பார்த்தோம். ஏற்கனவே இதை நம்ம பார்த்துருக்குறோம். 2வது 8வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரைக்கும் சீரியா ராஜாவின் ஆலோசனைகளை, அவன் பள்ளி அறையிலே பேசுகிற அந்த விஷயத்தை எலிசா தீர்க்கதரிசி இஸ்ரவேலின் ராஜாவுக்கு வெளிப்படுத்தின காரியம். அடுத்தது 13வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரைக்கும் தன்னை கைது செய்ய அனுப்பப்பட்டவர்களின் கையிலிருந்து எலிசா தன்னை அவர் காத்து கொள்கிற விஷயத்தை பார்க்கிறோம். 24வது வசனத்திலிருந்து 33வது வரைக்கும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, சீரியர்களால் சமாரியா முற்றுகை போடப்படுவதும் அந்த நகரம் அடைந்த பெரும் நெருக்கடி குறித்து நம்ம அந்த பகுதிகளிலே நாம் பார்க்க முடியும். இந்த பஞ்ச காலத்திலே எலிசா தீர்க்கதரிசி என்ன செய்தார், யோராம் ராஜா என்ன செய்தார், மக்களுடைய நிலைமை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். நல்லா கவனிங்க. இந்த 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் முதல் 7 வசனத்தில் உள்ள, அதாவது அவங்க இடம் சின்னதாக இருக்கிறதுனால தீர்க்க தரிசன புத்திரர்களெல்லாம் அவங்க இடத்தை விரிவாக்குவதற்கு அவங்க யோர்தான் நதி அருகே உள்ள ஒரு காட்டுக்கு போய் அங்கே இருக்கிற ஒரு ஃபாரஸ்ட்டில் போய் மரம் வெட்டுறாங்க. மரம் வெட்டும்போது ஒருத்தனுடைய கோடாரி தவறி என்ன செய்யுது, தண்ணியில் விழுந்துருச்சு. அந்த தண்ணீரை விழுச்சுன்னா அவன் சொல்கிறான், ஐயா எஜமானடே தீர்க்கதரிசியே, இந்த மாதிரி இரவலாக கடன் வாங்கிட்டு வந்த என் கோடாரி அது என்ன செய்தது, நான் வெட்டும்போது தண்ணியில் விழுந்துருச்சு, நான் என்ன செய்வதுன்னு தெரியல, எப்படி கடன் கொடுத்தவனுக்கு பதில் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, நீங்கள் ஏதாவது காரியத்தை செய்யுங்க அப்படின்னு சொல்லி எலிசான் இடத்துல சொல்லும்போது அங்கே இருக்கிற ஒரு மரத்தினுடைய ஒரு கிளையை வெட்டி அதுக்குள்ளே போகிறாரு. கோடாரி என்ன செய்யுது, மிதந்து வருது. அவன் திரும்ப எடுத்துக்கொள்கிறான் என்பதை குறித்து ஏற்கனவே ஒரு நாள் சபையில் இதை பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். அதாவது இழந்து போனதை திரும்ப பெற்றுக்கொள்ளுதல் அப்படிங்கிறத நான் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். அது யூடியூப்பில் இருக்கிறது. அது நல்ல ஒரு சத்தியம். நீங்கள் வீட்டில் போய் அந்த யூடியூப்னுடைய லிங்க் இதோடு கூட டிஸ்கிரிப்ஷனில் என்ன செய்கிறேன், பின் பண்ணுறேன். நீங்கள் அதை என்ன செய்யுங்க, பாருங்கள். அது நல்ல ஆழமான சத்தியங்கள். அதை விட ஒரு செய்தியை என்னால் ப்ரிப்பேர் பண்ண முடியல. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை அதை நீங்கள் என்ன செய்யுங்க, இதோடு கூட அப்படி பண்ணுறேன். நீங்கள் அதை பார்த்து நீங்கள் பயன்பெறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கி 8வது வசனத்திலிருந்து உங்களோடு கூட நான் பேசுகிறேன். நல்லா கவனி, பேச போகிறேன். அதாவது என்னென்னா, அதாவது சீரியா ராஜா இஸ்ரவேல் தேசத்தின் மேலே படை தொடுப்பதற்காக படையெடுத்து இஸ்ரவேல் ஜனங்களை அழிப்பதற்காக என்ன செய்கிறார் அப்படின்னா, அவனுடைய ஊரில் சீரியா நாட்டில் அவனுடைய அறையில், அந்த பார்த்திங்கன்னா ராஜாக்களுக்கு சில ஆலோசனை பண்ணுறதுக்கு ஒரு அறை இருக்கும், ரூம் இருக்கும். அதை இங்கே பள்ளி அறை என்று சொல்கிறாங்க. அந்த பள்ளி அறையில் அந்த சீக்ரெட்டான ஒரு நல்ல ஒரு பிளேஸ், அதுக்குள்ளே யாருமே வரமாட்டாங்க. அதை இராணுவ ரகசியங்களை, அரசியல் காரியங்களை பேசுகிற மிக முக்கியமான லீடர்ஸ், தலைவர்களை கொண்டு பேசுகிற ஒரு அறைக்கு பேர் பள்ளி அறை என்று சொல்லுவாங்க. அதில் பார்த்திங்கன்னா மந்திரிகள் இருக்கிறாங்க, படை தலைவர்கள் இருக்காங்க, முக்கியமான லீடர்ஸ்லாம் இருக்காங்க.
ராஜாவும் இருக்கிறார். சீரிய நாட்டினுடைய ராஜாவும் அங்கே இருக்கிறார். இப்போ என்ன பண்ணுறாங்க, இஸ்ரவேல் தேசத்தின் மேலே படையெடுப்பதற்காக அங்கே ஒரு பெரிய ஆலோசனை நடக்கிறது. ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டம் தீட்டுகிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்களை எந்தெந்த பக்கத்தில் போய் எப்படியெல்லாம் பாளையம் இறங்கினா இஸ்ரவேல் ஜனங்களை பிடிக்கலாம், எந்தெந்த இடத்துலலாம் பதுங்கி இருந்து அவர்களை அட்டாக் பண்ணால் அவங்க பயங்கரமான அவங்களுக்கு எப்படி அச்சத்தை ஏற்படுத்த முடியும், நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு அவர்களுக்கு என்னென்னமெல்லாம் செய்யலான்னு சொல்லி அறையில் இருந்தே அங்கே சீரியா நாட்டினுடைய அந்த பள்ளி அறையிலிருந்தே ஆலோசனை பண்ணுகிறார். முக்கியமான தலைவர்களோடு கூட ஆலோசனை பண்ணுகிறார். இப்போ நல்லா கவனிங்களேன், இந்த ஆலோசனை கட்டளையாய் மாறுவதற்கு முன்பதாகவே ஒரு கமிஷனராக மாறணும்ல, அதை போய் ஒரு ஆணையாய் மாறி இந்த மாதிரி செய்யுங்கன்னு சொல்கிறதுக்கு முன்பதாகவே இந்த ரகசிய செயல், இந்த ரகசிய ஆலோசனை யார் காதுக்கு வந்துருச்சு? எலிசாவினுடைய காதுக்கு வந்துருச்சு. அப்போ எலிசா சொல்கிறாரு, யோராம் ராஜாவுக்கு, ஆகாப்பின் குமாரனாகிய யோராம் ராஜாவுக்கு ஆட்களை அனுப்பி இந்த மாதிரி சீரியாவின் ராஜா இந்தந்த இடத்துல பாளையம் இறங்க போகிறான், அதனால் உன்னுடைய ஆட்களை அனுப்பி நீ எச்சரிக்கையாக இருந்துரு அப்படின்னு சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அங்கே அதாவது இது ஒரு நாள் மாத்திரமல்ல, 2 நாள் மாத்திரமல்ல, பல நாட்கள் இப்படி தான் நடந்திருக்கிறது. சீரியாவின் ராஜாவுக்கு பயங்கர ஷாக் ஆகுது. என்னன்னா, ஐயா நமக்குள்ள உளவாளியாக ஒருத்தர் என்ன செய்கிறான், யாராவது இருக்கிறான், நம்முடைய பள்ளி அறையில் நம்ம ரகசிய செயல்கள் பேசுகிற ஆலோசனையெல்லாம் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அறிவிக்கிறதுல நமக்கு எவனோ ஒரு ஸ்பை ஒருத்தர் இருக்கிறான், ஒருத்தர் இருக்கிறான், அவனை கண்டுபிடிங்கன்னு சொல்கிறான். அப்போது அங்கே இருக்கிற ஊழியக்காரங்க சொல்கிறாங்க, ராஜாவே அப்படி அல்ல, நம்ம அங்கே ஒரு தீர்க்கதரிசி ஒருத்தர் இருக்கிறார், அவர் பேர் எலிசான்னு பேர், நம்ம இங்கே பள்ளி அறையில் பேசுகிற விஷயங்களை எல்லாம் அவர் என்ன செய்கிறாரு, கடவுள் அவருக்கு வெளிப்படுத்தி அதை ராஜாவுக்கு அவர் அறிவித்து விடுகிறார். ஆகவே தான் இந்த இடத்துல ராஜா ஆட்களை அனுப்பி நம்மளால் அவங்களோடு யுத்தம் பண்ண முடியாத அளவுக்கு அந்த ராஜா தேசத்தை என்ன செய்கிறாரு, பாதுகாத்து கொள்ளுகிறார் என்று இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். இதுதான் விஷயங்க. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவோம், அல்லேலூயா. அதாவது உலகத்திலேயே இன்டெலிஜென்சிஸ் ஆஃபீஸர்ஸ், உளவுத்துறைகள் இருக்காங்க பார்த்தீங்க, உலகத்துறை கூட இவ்வளவு துல்லியமாக இந்த இடத்துல இருக்கிறாங்கன்னு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. மொசாட்டாக இருக்கலாம், இஸ்ரவேலினுடைய மொசாட் இன்டெலிஜென்சிஸ் ஆஃபீஸராக இருக்கலாம், அல்லது சிஐஏ யூஎஸ்னுடைய அவங்க இன்டெலிஜென்சிஸ் ஆஃபீஸராக இருக்கலாம். துல்லியமாக இந்த இடத்துல தான் இருக்கான் அப்படிங்கிறத அவங்களால என்ன செய்ய முடியாது, கணிக்க முடியாது. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராட்லைட்டும் இல்லை, ஒன்றும் இல்லை, எந்த ஒரு டெக்னாலஜியும் இல்லை. சத்துருக்கள் இறங்கி பாளையம் இறங்கி இஸ்ரவேல் தேசத்தை அழிப்பதற்கு இப்படியாவது கண்டுபிடிக்கலாம்னா அப்படியும் கிடையாது. ஆனால் இவைகளையெல்லாம் விட கர்த்தர் ஒரு மனிதனுக்கு வெளிப்படுத்தப்பட்ட காரியங்கள் எப்படி இருந்ததுன்னா மிக துல்லியமாக இருந்தது. ஹல்லேலூயா. மிக கர்த்தர் சொன்னால் கரெக்டாக இருக்கும், கர்த்தருடைய ஆலோசனை சொன்னால் கரெக்டாக இருக்கும். அல்ல இந்த இடத்துல பாளையம் இறங்குறான், எலியாவுக்கு வெளிப்படுத்தி அதை யோராம் ராஜாவுக்கு சொல்லும்போது அவன் கரெக்டாக அலாட் ஆகிறான். அல்லேலூயா. இதை அவனால் சீரியா ராஜாவனால் புரிஞ்சிக்கவே முடியல. இது எப்படி சாத்தியம், எப்படி ஆகிறது? அல்லேலூயா. இது தேவனால் ஆகும். ஆமே. ஒன்று சொல்லட்டா, தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எங்கே செயல் திட்டம் தீட்டினாலும், எங்கே ஆலோசனை கூட்டம் நடத்தினாலும், நமக்கு எதிராக எந்த இடத்துல அவங்க பிளான் பண்ணி நம்ம அழிக்க நினைச்சாலும் அதெல்லாம் கர்த்தருடைய பார்வையில் கர்த்தர் சின்ன பின்னமாய் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஆமே. இவன் என்ன பண்ணுறான், இந்த சீரியா ராஜா தேசத்தின் மேலே யுத்தம் பண்ணுறதுக்கு பதிலாக என்ன பண்ணுறான் அப்படின்னா, இந்த எலிசா தீர்க்கதரிசியை கைது பண்ணுறதுக்கு ஆட்களை அனுப்புகிறான். ஒரு கூட்டம் இல்லை, 2 கூட்டம் இல்லைங்க. ஒரு ஸ்காலர் சொல்கிறாரு 50,000 பேர் என்ன செய்தானா அனுப்ப. யாரை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு?
ஒரு தேசத்தை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு அல்ல, ஒரே ஒரு சிங்கிள் மேனை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு, அவனை கைது பண்ணி உயிரோடையா அல்லது கொண்டு வாங்கன்னு சொல்கிறதுக்கு 50,000 பேருக்கு மேலே என்ன செய்தான், ரதங்களையும் போர் வீரர்களெல்லாம் அனுப்பினான் என்று பார்க்கிறோம். இதில் பைபிள் இல்லை, ஆனால் ஒரு ஸ்காலர் என்ன செய்கிறார் அதை குறித்து சொல்கிறார். நீங்கள் அந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள், நமக்கு தெரியும். அல்லேலூயா. 12வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவன் ஊழியக்காரரில் ஒருவன், அப்படி இல்லை என் ஆண்டவனாகிய ராஜாவே, நீர் உம்முடைய பள்ளி அறைகளை பேசுகிற வார்த்தைகளையும் இஸ்ரவேலில் இருக்கிற தீர்க்கதரிசியாகிய எலிசா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அறிவிப்பான் என்றான். அப்பொழுது அவன், நான் மனுஷரை அனுப்பி அவனை பிடிக்கும்படி நீங்கள் போய் அவன் எங்கே இருக்கிறான் என்று பாருங்கள் என்றான். அவன் தோத்தானில் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த இராணுவத்தையும் அனுப்பினான். அவர்கள் ராக்காலத்தில் வந்து பட்டணத்தை வளைந்து கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். அவ்வளோ பேரை அனுப்பி ஒரு மனுஷனை பிடிக்கிறதுக்கு அனுப்புகிறான். இங்கே எலிசா பார்த்தீங்கன்னா, அதாவது இப்படி ஆட்களை அனுப்பிட்டா நம்மளை பிடிக்கிறதுக்கு, சீரியாவின் ராஜா நம்மை பிடிக்கிறதுக்கு ஆட்களை அனுப்பிட்டான்னு சொல்லி எந்த ராஜாவுடைய தயவையும் நாடவில்லை. அல்லேலூயா. எந்த அரண்மனை பக்கமும் போகவில்லை. பாதுகாப்புக்காக எந்த ஒரு இடத்தையும் தேர்ந்தெடுக்கவில்லை. அதாவது மக்களோடு மக்களாய் போய் என்ன செய்யலை, கலந்துருக்கல. அதாவது யாருக்கும் தெரியாத இடத்துல அவர் இல்லை. இஸ்ரவேலில் மிகவும் அருகில் இருந்த அந்த தோத்தான் பட்டணத்தில் இருந்த 12 மைல் தான் இஸ்ரேல் தேசத்திலிருந்து ஒரு மலைப்பகுதி. ஏன்னா எலிசா இருக்கிறது எல்லாமே எலியாவை போல் எங்கே தான் இருந்தார், மலைகளில் தான் இருந்தார். ஒன்று கர்மேல் பருவதம், இல்லாட்டி இந்த மாதிரி தோத்தான் பட்டணத்தில் உள்ள மலைகளில் எங்கேயாவது ஒரு பக்கம் அவர் இருக்குதான். பாதுகாப்புக்காக எந்த இடத்துலையும் அவர் தஞ்சம் அடையவில்லை. அல்லேலூயா. எங்கேயும் போய் பயந்துட்டு போய் ஒளியலை. அவருக்கு தெரியும், அல்லேலூயா, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்பது. இவன் இரவோடு இரவு இந்த சீரிய ராஜா வரான். இந்த சீரிய ராஜா அவங்க இருந்த அந்த மலைப்பகுதியில் கிட்டத்தட்ட ரதங்களோடும் குதிரைகளோடும் பலத்த சேனையோடும் கூட அப்படியே பாளையம் இறங்கி இருந்ததை நம்ம பார்க்கிறோம். இது இரவு நேரத்தில் அவங்களுக்கு தெரியல. காலையில் எலிசா தீர்க்கதரிசியுடைய வேலைக்காரன் காலையில் போய் என்ன செய்கிறான், எழுந்திருந்து புறப்பட்டு போகையில் என்று பார்க்கிறோம். அவன் புறப்பட்டு நிற்கும்போது ஒரே சலசலப்பு. குதிரைகளின் சத்தம், குதிரை சும்மா இருக்குமா, கத்தும். குதிரைகளின் சத்தம், ரதங்களினுடைய இரைச்சல், போர் கவசங்களுடைய சத்தங்கள், ஈட்டியினுடைய சத்தங்கள் எல்லாம் பார்த்து அவன் காதலை கேட்டு அப்படியே ஸ்டன்னாகி நிற்கிறான். என்ன பண்ணுறதுன்னு அவனுக்கு தெரியல. அப்போ தான், ஐயோ ஆண்டவனே, பாருங்க 15வது வசனத்தை வாசித்து பாருங்க. தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, நம்ம என்ன செய்வோம், வாட் ஷல் வி டூ லார்ட் என்று சொல்லுகிறான். நம்ம என்ன செய்வோம்? நம்மை சுற்றிலும் நம்மை பிடிப்பதற்கு சீரிய ராஜா என்ன பண்ணியிருக்கான், ரதங்களையும் குதிரைகளையும் ஆட்களையும் அனுப்பி கைது பண்ண சொல்லிட்டு வந்திருக்கான், அல்லது நம்மை கொலை செய்வதற்காக அனுப்பியிருக்கிறான். ஐயோ நம்ம என்ன செய்வோம் ஆண்டவரே அப்படின்னு பரிதவித்து அவன் நிற்கிறதை பார்க்கிறோம். நல்ல ஒரு விஷயத்தை கவனிங்க. எலிசாவுக்கு அந்த பெரிய ரதங்களோ அந்த பெரிய குதிரைகளோ அங்கே இருக்கிற சோல்ஜர் ஈட்டி வைத்திருக்கிற கேடகத்தை பட்டயத்தை வைத்து இருக்கிற சோல்ஜரை பற்றி அவருக்கு எந்த கவலையுமே கிடையாது. அவருக்கு ஒரே ஒரு பிரச்சனை. யார் பிரச்சனை தெரியுமா? இந்த வேலைக்காரனுடைய பிரச்சனை தான். அந்த பிரச்சனையை போல பெரிய பிரச்சனை யாரு? இவனுடைய பிரச்சனை தான். இவனை சமாளிக்க முடியல அவர்னால. அவருக்கு வேற பிரச்சனையே கிடையாது. இவனுக்கு விசுவாசம் இல்லை. ஒருவேளை கேயாசி இல்லை, வேற ஒரு புது ஊழியக்காரனா என்ன செய்யணும், இருந்துக்கணும். அது ஒரே ஒருத்தனை வச்சு, கேயாசியை போல ஒருத்தனை வச்சிருக்கிறார் அவர். ஒரு பெரிய பிக் ப்ராப்ளம் யாருன்னு கேட்டா, அவங்கள பார்த்து கூட அவர் பயப்படலை.
ஒரு மாதிரி ஆகலை. இவனை பார்த்த உடனே அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இவன் பிரச்சனை தான் பெரிய பிரச்சனையாக பார்த்தார். அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, அந்த இடத்துல எலிசா தீர்க்கதரிசி சொல்கிறாரு, நமக்கு இது எல்லாம் தெரிஞ்ச வசனங்கள் தான். பாருங்கள், 16வது வசனத்தை வாசிக்கிறோம். அதற்கு அவன், எலிசா தீர்க்கதரிசி சொல்கிறாரு, நீ பயப்படாத. அல்லேலூயா. டு நாட் அஃப்ரைட். நீ பயப்படாத. பாடிங்க பார்க்கலாம். அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றார். அல்லேலூயா. அவர் இது எலிசாவுக்கு முன்னாடியே தெரிஞ்சிச்சு. அவருடைய மனக்கண்களாலே பார்த்துட்டாரு. அவங்களோடு இருக்கிறதை பார்க்கிலும், அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றார். அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு நம்மோடு இருக்க மற்றவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் அதிகம் அதிகமான பேர் என்று அவன் சொன்னபோது அவனால் நம்ப முடியலை. அவனால் அதை குறித்த ஒரு விசுவாசிக்க முடியலை. இல்லை, அப்படியே ஒரு மாதிரி நிற்கிறான். அதுக்கு பிறகுதான், ஆண்டவரே, இவன் பார்க்கும்படிக்கு இவன் கண்களை திறந்தருளுங்க என்று எலிசா விண்ணப்பம் பண்ணும்போது அந்த வேலைக்காரனுடைய மனக்கண்களை கர்த்தர் திறக்கிறாரு. அந்த மலையை சுற்றிலும் அக்கினிமயமான ரதங்களும் குதிரைகளும் வானத்திலிருந்து இறங்கி வந்து, அல்லேலூயா, படையெடுத்து சுற்றிலும் அந்த இடத்துல சரவுண்ட் முழுவதும் அவங்க சுற்றிலுமா என்ன செய்தாங்க இருந்ததை பார்த்தபோது அந்த வேலைக்காரன் சந்தோஷப்பட்டான் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகமான பேர் என்று பாருங்க. இன்றைக்கி நம்முடைய ஸ்ட்ரென்த், ஒரு ஜான் ஜெபராஜ் வந்து ஒரு அந்த உயர் மலையோன்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டில் அழகாக ஒரு வரி இருக்கும். ஜான் ஜெபராஜ் அதை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை. அந்த பாட்டை நான் அழகாக அந்த லிரிக்ஸில் அழகாக எழுதியிருப்பார். என்னென்னா, உலகத்தினுடைய பார்வையில், அதாவது மெஜாரிட்டி என்று சொல்லும்போது அநேக கூட்டத்தை நமக்கு காண்பிக்கிறதாக சொல்லுவார். அநேக கூட்டம் தான் மெஜாரிட்டி. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில், கிறிஸ்துவத்தில், ஒவ்வொரு தனிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் மெஜாரிட்டி என்பது யாருன்னு கேட்டால் தேவன் நம்மோடு கூட இருப்பதே. ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். அல்லேலூயா. பெரும்பான்மை என்பது உலகத்தான் சொல்லுவான், அநேக பேரை காட்டி இதுதான் எனக்கு மெஜாரிட்டி என்று. ஆனால் நமக்கு மெஜாரிட்டி என்பது யாருன்னா கர்த்தர் ஒருவரே நமக்கு மெஜாரிட்டி. அல்லேலூயா. பாருங்க, எசேக்கியா ராஜா அப்படி சொல்லுவார். எசேக்கியா ராஜா 2 ராஜா இதே போல சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரத்துக்கு என்னோடு கூட நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்க. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 7வது வசனத்தையும் 8வது வசனத்தையும் நீங்கள் வாசிங்க பார்க்கலாம். நீங்கள் திடன் கொண்டு நீங்கள் தைரியமாயிருங்கள், அசரியா ராஜாவுக்கும் அவனோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்திற்கும் நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்க. அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர் அதிகம் என்றார். நீங்கள் திடன் கொண்டு தைரியமாயிருங்க. அசீரியா ராஜா யுத்தத்துக்கு வர்றான். சனகரிப்புன்னு நினைக்கிறேன். ஆமாம், முதல் வசனத்தில் இருக்குது. யுத்தத்துக்கு வர்றான். மிக பெரிதான சேனைகளோடு கூட வர்றான். இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்க வர்றான். எசேக்கியா ராஜாவை அழிக்க வேண்டும் என்று வருகிறான். அப்போ எசேக்கியா ராஜா ஜனங்களுக்கு ஆலோசனை சொல்கிறாரு. என்னன்னா, அசீரியா ராஜாவுக்கும் நீங்கள் திடம் கொண்டு தைரியமாக இருங்க, அசீரியா ராஜாவுக்கும் அவனோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்திற்கும் பயப்படாமலும் கலங்காமல் இருங்க. அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றார். அல்லேலூயா. நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். நம்ம கண்களுக்கு அது தெரிய மாட்டேங்குது, அங்கே இருக்கிற மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது. எசேக்கியா ராஜாவுக்கு தெரிஞ்சிருச்சு. கீழே இருக்கிற வசனத்தை நீங்கள் பாருங்கள். 8வது வசனம், முக்கியமான வசனம். அவனோடு இருக்கிறது மாமிச புயம், நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாய கர்த்தர்தானே என்று சொல்லி அவர்களை தேற்றினான். யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா சொன்ன இந்த வார்த்தைகளின் மேலே ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார்கள். எவ்வளவு அசீரியா ராஜா, எவ்வளவுதான் சீரியா ராஜா மிகப்பெரிய படைகளோடு கூட வந்து பாளையம் இறங்கினாலும், நல்லா கவனி, அதெல்லாம் மாம்ச புயமே.
ஆமென். நம்முடைய தேவன் ஈட்டியினால் ரட்சிக்கிறவர் அல்ல. என் தேவன் ரதங்களினால் ரட்சிக்கிறவர் அல்ல. அவர் ஈட்டியை முறிக்கிறவர், அவர் வில்லை வெடிக்கிறவர். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தரை குறித்தே அல்லாமல் வேற ஒன்றையும் குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டவில்லை. ஹல்லேலூயா. அவங்களுக்குரியது மாமிச பலன், மாம்சத்தை சார்ந்து வருகிறார்கள். யுத்தங்களை சார்ந்து, அதாவது குதிரைகளை நம்பி வர்றாங்க, அவங்க கேடகத்தை நம்பி வர்றாங்க, அவங்களுக்கு இருக்கிற ஈட்டியையும் வாளையும் நம்பி வர்றாங்க, ரதங்களை நம்பி வர்றாங்க. ஆனால் நம்ம இல்லை, நம்ம அப்படி அல்ல. நம்ம யாரை நம்பி இருக்கிறோம்? நம்ம தேவனை நம்பி இருக்கிறோம். தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார்ன்னு சொல்லி அவரை நம்பி இருக்கிறோம். கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இந்த யுத்தம் கர்த்தருடையது என்று சொல்லும்போது ஜனங்கள் எல்லாம் எசேக்கியா ராஜா சொன்ன அந்த வார்த்தையின் மேலே நம்பிக்கை வச்சாங்கன்னு பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாம்ச பலத்தை நம்ம கூட மாம்ச பலத்தை சார்ந்து இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நம்ம ஒரே ஒரு விஷயம், ஆவியின் பலத்தை மாத்திர சார்ந்து இருக்கணும். அந்த ஆவியின் பலம் யாரால் உண்டாகிறது? தேவனால் உண்டாது. வாசிக்கிறோம்ல, பலமும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவியினால் எல்லாம் ஆகும் என்று நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நீ எதிராளி நமக்கு ஒருத்தர் சண்டைக்கு வந்தான்னா அவன் மாம்ச பலத்தோடு வர்றான். ஆனால் நம்ம மாம்ச பலத்தோடு கூட நம்ம சண்டையிடக்கூடாது, ஆவியின் பலத்தோடு கூட நம்ம சண்டையிடணும். அதனால தான் பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 31வது வசனத்தில் இப்படி வாசித்தார். இப்படி அவர் சொன்னதை வாசிக்கிறேன். என்னன்னா, தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? ஹல்லேலூயா. தேவன் நம் பட்சத்தில் இருந்தா நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார் என்று பார்க்கிறோம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் வாசிக்கிறோம், உலகத்தில் இருப்பவனிலும் நம்மில் இருக்கிறவர் பெரியவர். அவனை பார்க்க நமக்குள்ள இருக்கிறவர் பெரிய. இந்த உலகத்தில் இருக்கிற சாத்தானை பார்க்கலும், இந்த உலகத்தில் இருக்கிற பலவிதமான வல்லமைகளை பார்க்கலும், பில்லிசூனியத்தை பார்க்கலும், மாந்திரிகத்தை பார்க்கலும், இந்த உலகத்தில் இருக்க என்னென்னமெல்லாம் பலனாய் நம்பி இருக்கிறார்களோ அதையெல்லாம் பார்க்கலும், ஹல்லேலூயா, எனக்குள்ள இருக்கிற என்னுடைய குட்டி இருதயத்துக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவராயிருக்கிறார். அவர் பெரியவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எலிசா பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்று ஜெபம் பண்ணும்போது அவர்களை சுற்றிலும் அக்கினிமயமான ரதங்களும் குதிரைகளும் சூழ்ந்திருந்தது. கர்த்தர் பரலோகத்திலிருந்து தூதர்களை அனுப்பி அவர்களை ப்ரொடெக்ட் பண்ணார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அதனால தான் தாவீது பல இடங்களிலே சொல்லும்போது இப்படி சொல்றார். சங்கீதங்களின் புஸ்தகம் 3வது சங்கீதம் 6வது வசனத்தை நீங்கள் படிச்சு, சங்கீதங்களின் புஸ்தகம் 3வது சங்கீதம் 6வது வசனத்தை நீங்கள் படிச்சு பாருங்க. என்ன சொல்றாரு? எனக்கு விரோதமாய் சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நான் பயப்படேன். அல்லேலூயா. எனக்கு விரோதமாய் சொல்றார், எனக்கு விரோதமாய் சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நானே பயப்படேன். ஏனென்றா எனக்கு என்னோடு இருக்கிறவர் கர்த்தர், என் சார்பிலே இருக்கிறவர் கர்த்தர், எனக்காக யுத்தம் பண்ணுகிறவர் கர்த்தர். நான் படைகளை நம்பி நிற்கல, ரதங்களை நம்பி நான் நிற்கல, நான் கர்த்தரை நம்பி நிற்கிறேன். அதனால வந்தாலும் பயம் இல்லை. இன்னொரு இடத்துல தாவீது சொல்றாரு, 27வது சங்கீதம் 3வது வசனத்தை நீங்கள் பாருங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 27வது சங்கீதம் 3வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது, என் மேல் ஒரு யுத்தம் எழும்பினாலும் இதிலே நம்பிக்கையாயிரும். எனக்கு விரோதமாய் ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. எவ்வளவு பேர் வரட்டுங்க, என்னுடைய இருதயம் என்ன செய்யாது? பயப்படாது. எனக்கு விரோதமாக எத்தனை சக்திகள் வந்தாலும் என்னுடைய இருதயம் அப்படியே ஸ்டேபிளாக நிற்கும், பயப்படாது. ஹல்லேலூயா. யுத்தம் எனக்கு என் மேல் யுத்தம் எழுப்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாக இருப்பேன் என்று தாவீது சொல்லுகிறதை பார்க்கிறோம். 34வது சங்கீதம் 7வது வசனத்தை பாருங்க. கர்த்தருடைய தூதன்
அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் தூதர்களை அனுப்பி ஆண்டவர் நம்மை பாதுகாத்துக் கொள்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 91வது சங்கீதம் 7வது வசனத்தை நம்ம எல்லாம் வாசித்திருக்கிற இந்த சங்கீதத்தை, நமக்கு நல்ல பரிச்சயமான சங்கீதம். 7வது வசனத்தை பாருங்க. உன் பக்கத்தில் 1000 பேரும் உனது வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. ஆமென். ஆமாம், நம்ம பக்கத்தில் 1000 பேர் வந்தாலும், 10,000 பேர்னா 10,000 ஆங்கில பைபிளில் இருக்கு, 10,000 பேர் வந்தாலும் அது உன்னை அணுகாது. உனக்கு ஒரு வழியாய் புறப்பட்டு வருவார்கள், ஆனால் அவர்கள் உன்னை பார்த்துட்டு பயந்து 7 வழியாய் ஓடி போவார்கள் என்று உபாகம புஸ்தகத்திலே மோசே இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கும் போது இப்படி ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. 11வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. 11:12 உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கரங்களிலே ஏந்தி கொண்டு போவார்கள். யாக்கோப்பு லாபான் வீட்டிலிருந்து புறப்பட்டு தன்னுடைய தகப்பனை பார்க்கிற நேரத்தில் யாக்கோப்புக்கு ப்ரொடெக்ஷனாக, யாக்கோப்புக்கு பாதுகாப்பாக ஆண்டவர் தூதர்களுடைய சேனையே கர்த்தர் அனுப்பினார் என்று இருக்கிறது. ஆமென். வாசித்து பாருங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் முதல் 2-3 வசனத்தை நீங்கள் வாசிங்க, பார்க்கலாம். யாக்கோப்பு பிரயாணம் பண்ணுகையில் தேவதூதர்கள் அவனை சந்தித்தார்கள் என்று இருக்கிறது. தேவதூதர்கள், ஒரு தூதன் அல்ல, அநேக தூதர்கள் அவனை சந்தித்தார்கள். அவனுக்கு ஒரு பாதுகாப்பை, அவன் மனைவியோடும் பிள்ளைகளோடும் ஆடுகளோடும் மாடுகளோடும் வேலைக்காரரோடும் வேலைக்காரிகளோடு போறாரு. மிகுந்த பரிவாரத்தோடு கூட போறாரு. அல்லேலூயா. யோர்தானை கடந்து வரும்போது வெறும் கோலும் கையுமா கடந்து வந்தாரு. மிகுந்த பரிவாரத்தை. யாக்கோப்பு ஒன்றும் செய்யக்கூடாது, ஏன்னா கர்த்தருடைய வாக்குத்தத்த ஆசீர்வாதம் அவன் மேல இருந்தபடியினாலே ஆண்டவர் அவனை திரளான ஜாதிகளுக்கு, ஆண்டவர் அவனை பெரிய ராஜா அவனாக கர்த்தர் ஏற்படுத்தி பெரிய ஒரு கோத்திர பிதாவாக வர வேண்டும் என்கிற தரிசனத்தை கர்த்தர் அவன் மேல வச்சதுனால யாக்கோப்புக்கு ஆண்டவர் தூதர்களை அனுப்பி பாதுகாக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, 2வது வசனத்தை வாசிக்கிறோம். யாக்கோப்பு அவர்களை கண்டபோது இது தேவனுடைய சேனை என்று சொல்லி அந்த ஸ்தலத்திற்கு மக்னாயிம் என்று பெயரிட்டான். மக்னாயிம்டா 2 சேனைகளின் தூதர்களின் கூட்டம் என்று அர்த்தம். 2 சேனைகள். அல்லேலூயா. அவனை சூழ பாதுகாத்து கொண்டாங்க. யாக்கோப்புக்கு வழி பிரயாணத்தில் எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தது. அதில் ஏசாவுக்கும் பயந்திருந்தான். கடைசியில் அவர் சொல்றாரு, என்னை எல்லா தீங்குக்கும் நீங்களாக்கி மீட்ட தூதனானவர் என்று கடைசியில் அவர் அறிக்கையிடுகிறார். அல்லேலூயா. அப்போ தூதர்கள் நமக்கு ஒரு நல்ல ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். நமக்கு பணிவிடை வேலை செய்யும்படிக்காக கர்த்தர் வைத்திருக்கிறார். இதெல்லாம் நம்முடைய கண்கள், இந்த கண்களினால நமக்கு என்ன செய்யாது, தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே கிடையாது. அது ஆவிக்குரிய கண்கள் நம்முடைய உள்ள திறக்கப்பட்டால் மாத்திரமே அதை நம்ம பார்க்க முடியும். ஆவிக்குரியவனுக்கு மாத்திரமே ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும். ஆமென். ஹல்லேலூயா. நமக்கு எல்லாம் நமக்கு முன்பதாக இருக்குங்க, நமக்கு முன்பதாக இருக்கிறது. கண் காணவில்லை, காதினால் கேட்கவில்லை, ஆனால் தேவன் நமக்காக உண்டு பண்ணி வைத்திருக்கிறத, ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறத இந்த சாதாரண இந்த மனுஷன் இந்த சரீரத்தின் மூலமாக, சாதாரண இந்த கண்கள் மூலமாக, சாதாரணமான இந்த சிந்தை மூலமாக நம்மனால என்ன செய்ய முடியாது, பார்க்கவே முடியாது, பார்க்கவே முடியாது. இல்லை, எலிசா கண்களுக்கு தெரிஞ்ச அந்த பரலோகத்திலிருந்து வந்த குதிரைகளும் ரதங்களும் யாருடைய கண்களுக்கு தெரியல, வேலைக்காரனுடைய கண்களுக்கு தெரியல. ஹி பிரேடு, அவர் ப்ரே பண்ணார், ஆண்டவரே இவன் பார்க்கும்படிக்கு இவனுடைய கண்களை திறந்தருளுங்க, கண்களை திறந்தருளுங்க. ஆண்டவர் உடனே கண்களை திறக்கிறார். கண்களை திறந்தபோது அவன் எதை பார்க்குறான், அவர்களை சுற்றிலும் அந்த மலைகளில் அக்கினிமயமான ரதங்களும் குதிரைகளும் இருக்கிற சேனைகளை அவன் பார்த்தான் என்று பார்த்தோன்னா சந்தோஷம். அவன் அந்த மாதிரி ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் அகக்கண்கள் திறக்கப்படணும், ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படணும், மனக்கண்கள் திறக்கப்படணும்.
ஹல்லேலூயா. இதை குறித்து கொஞ்சம் உங்கள் மத்தியில் கொஞ்சம் ஒரு டீட்டெயிலாக ஒரு சில விஷயத்தை நான் பேசுகிறேன் பாருங்களேன். அதாவது என்னன்னா, கண்கள் திறக்கப்படணும், மனக்கண்கள் திறக்கப்படணும். எதற்கெல்லாம் அந்த மனக்கண்கள் திறக்கப்படணும், யாருக்கெல்லாம் மனக்கண்கள் திறக்கப்படணும் அப்படிங்கிறத தான் நம்ம ஒரு 3 பாயிண்ட்டு உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். மனக்கண்கள் திறக்கப்படும் 3 பாயிண்ட். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி ஆரம்பிக்கிறதுனா, சாதாரணமாக ஒரு மனுஷனுக்கு காஸ்பல் சொன்னீங்கன்னா, அந்த காஸ்பல் அவனுடைய மனக்கண்கள் திறக்கப்படாமல் அந்த வசனம் போய் அவனுக்குள்ள கிரியை செய்யாமல் எந்த மனுஷனும் ரட்சிக்கப்படவே முடியாது. நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் யாருக்கு சொல்கிறேன் அப்படின்னா, புறஜாதிகளுக்கு நான் சொல்கிறேன், ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்கு நான் சொல்கிறேன். பாருங்க, நம்ம ஒரு சுவிசேஷம் அறிவிக்கிறோம், இந்த வசனத்தை கொண்டு போய் அவங்ககிட்ட சொல்கிறோம், சத்தியத்தை சொல்கிறோம். இயேசுவே மரித்தோருந்து எழுந்தார், பாவங்களுக்காக இந்த உலகத்தில் வந்தார், உன்னுடைய பாவங்களுக்காக ரத்தம் சிந்தினார், அவர் கல்வாரியில் அடிக்கப்பட்டார், அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆவது நாள் உயிரோடு கூட எழுந்துச்சா. இதுதானே காஸ்பல். அவர் இன்னும் ஜீவன் உள்ளவராக இருக்கிறாரு. பாவம் செய்கிற எல்லா மனிதனும் இயேசுவை நம்பும்போது, அவரை விசுவாசிக்கும் போது பாவத்திலிருந்து அவர் விடுதலை தராரு. அதுதான் காஸ்பல், அப்படிதானே? இதை சொல்லும்போது சாதாரணமாக ஒரு மனுஷனிடத்தில் சொல்லும்போது அவன் ஏற்றுக்கொள்ளுவானா? ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். ஏன்னா அவங்க அந்த ஏற்றுக்கொள்ளாத அளவுக்கு பிசாசானவன் என்ன செய்திருக்கிறான், அவனுடைய மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான் என்று இருக்கிறது பைபிள். அந்த வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க, பார்க்கலாம். என்னோடு கூட சேர்ந்து 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து வாசிங்க பாருங்க. மனக்கண்கள் திறக்கப்படணும், அதை குறித்து இல்லை, புறஜாதிகளுடைய மனக்கண்கள் திறக்கப்படணும். வாசிங்க 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில். எல்லாம் தெளிவாக வாசிங்க, எல்லாம் சேர்ந்து வாசிங்க. தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி ரட்சிக்கப்படாத ஜனங்கள், அபிவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கி வச்சிருக்கிறான். இன்னைக்கு ஏங்க அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்படலை? எவ்வளவு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டும், எவ்வளவு ட்ராக்ஸ் கொடுத்தும், டிவி வழியாய் சுவிசேஷம் சொல்லியும், இந்த செல்போன் மூலமாக இல்லை சோசியல் மீடியாவின் மூலமாக காஸ்பல் சொல்லியும், நேரடியாக சுவிசேஷம் சொல்லியும், பர்சனல் இவாஞ்சலிசம் செய்தும் இன்னைக்கு ஏன் ஜனங்கள் ரட்சிக்கப்படலை? இன்னைக்கு ஏன் மக்கள் அதிகமாக ரட்சிக்கப்படாததுக்கு ஒரே ஒரு காரணம், பிசாசானவன் அவங்களுடைய மனதை குருடாக்கி வச்சிருக்கிறான். அப்போ நம்ம காஸ்பல் சொல்லணும்னா அந்த சொல்லுகிறவனுடைய மனக்கண்கள் என்ன செய்யணும்? திறக்கப்படணும். அந்த திறக்கப்படும் போது தான் அந்த சத்தியம் அவங்களுக்குள்ள போய் கிரியை செய்து அவங்க என்ன செய்வாங்க? ரட்சிக்கப்படுவாங்க என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. இல்லுமினேஷன் சொல்லுவாங்க. இல்லுமினேஷன் அப்படின்னா என்னன்னா, அவங்களுடைய நம்ம பேசப்படுகிறதான வார்த்தைகள் அவங்கள போய் பிரகாசம் அடையணும், அவங்களுக்குள்ள போய் கிரியை செய்யணும். அப்படி அந்த வெளிச்சம் அவங்களுக்குள்ள பிரகாசிக்கும் போது தான் என்ன செய்வாங்க? ரட்சிக்கப்படுவாங்க. இன்னைக்கு அநேக ரட்சிக்கப்படாததுக்கு இதுதான் ஒரு ரீசன். பிசாசானவன் அவனுடைய மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான் என்று பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய மிஷனரி பிரயாணம் ஒன்றிலே பிலிப்பு பட்டணத்திலே அவர் போய் ஊழியம் பண்றார். என்னோடு கூட வாங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 16ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 16ஆம் அதிகாரம். இப்போ பாருங்களேன், அங்கே பாருங்க ஒரு சம்பவம் நடக்குது. 13வது வசனத்து 16ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து வாசிங்க பார்க்கலாம். ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு நாங்கள் உபதேசித்தார். ஓய்வு நாளில் பட்டணத்துக்கு போகாமல் ஆற்று பக்கத்தில் போய் ஆற்றில் துணி வைக்கிறவங்க, வேலை செய்கிறவங்க,
மீன் பிடிக்கிறவங்க, இப்படி பல வேலைகளை செய்கிற குளிக்கிற ஜனங்கள் மத்தியில் போய் ஜெபம் பண்ணி சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். பவுல் சுவிசேஷ கூடி வந்த ஸ்திரீகளுக்கு என்ன செய்தாரு? சுவிசேஷத்தை அறிவித்தார் என்று பார்க்க, உபதேசம் பண்ணினார். காஸ்பல், பிரீச் தி காஸ்பல், அவர் பிரசங்கித்தார். சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது என்ன நடக்குது? 14வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது தீயத்தீரா ஊராலும் ரத்தாமரம் விற்கிறவரும் தேவனை வணங்குகிறவருமாகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ, நல்லா கவனிங்க, கேட்டு கொண்டிருந்தாள். பவுல் பிரசங்கம் பண்றதா அந்த அம்மா என்ன செய்தான்? கேட்டுக்கொண்டார். மிகப்பெரிய ஒரு பணக்காரி ஸ்திரீ லீதியாள் எனப்படுகிற ஸ்திரீ கேட்டு கொண்டிருந்தால், பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார் என்று பார்க்கிறோம். கர்த்தர் திறக்கணுங்க. ஹல்லேலூயா. லீதியாள் கேட்டு வசனத்தை கேட்டு கொண்டிருக்கும் போது கர்த்தர் லீதியாளுடைய இருதய கண்களை ஆண்டவர் திறக்கிறார். அவளுடைய மனக்கண்களை திறக்கிறார். மனக்கண்கள் திறந்த உடனே என்ன நடக்குது? அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவன் என்று எண்ணினார், என் வீட்டிலே தங்கியிருங்கள் என்று எங்களை வருந்தி கேட்டுக்கொண்டாள் என்று பார்க்க. அப்போ மனக்கண்கள் திறக்கப்படும் போது அவன் மாத்திரம் ரட்சிக்கப்படலை, அவ குடும்பத்தாரோடு கூட ரட்சிக்கப்பட்டாள் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ இதுக்காக ரொம்ப ஸ்பெஷலாக ஜெபம் பண்ணுங்க. நான் என்னதான் சுவிசேஷம் அறிவிச்சாலும், நான் ட்ராக்ஸ் மினிஸ்ட்ரி பண்ணினாலும், ஆண்டவரை பற்றி மற்றவங்களுக்கு சொன்னாலும், அவங்க ஏற்றுக்கொள்ளாததுக்கு காரணம் என்ன? அவனுடைய பிசாசனவன் அவனுடைய பார்க்காதபடிக்கு, மனக்கண்களை கேட்காதபடிக்கு குருடாக்கி வச்சிருக்கிறான். நல்ல பவுலை போல ஜெபம் பண்ணிட்டு போய் காஸ்பலை சொல்லும்போது நம்ம பேசுகிற அந்த வார்த்தையை கேட்டு அவங்களுடைய இருதயம் திறக்கப்படணும். திறக்கப்படும் போது அவங்க அந்த கேட்கிற மாத்திரமல்ல, குடும்பமாகவும் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வருவாங்க. இதற்காக அதிகமாக நம்ம ஜெபிக்க வேண்டும் பாருங்க. ஹல்லேலூயா. இப்படி சுவிசேஷத்தை கேட்பதற்கு மனக்கண்கள் திறக்கப்படணும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இது புறஜாதிகளுக்கு. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளுடைய மனக்கண்கள் திறக்கப்படணும். எதற்காக திறக்கப்படணும்? 2 விஷயத்துக்காக திறக்கப்படணும். அதை உங்கள் மத்தியில் சொல்லுகிறேன். ஃபர்ஸ்ட் காரியம் என்னன்னா, சங்கீதங்களின் புஸ்தகத்துக்கு வாங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 119வது சங்கீதம் 18வது வசனத்தை வாசிங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 119வது சங்கீதம். உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். ஹல்லேலூயா. அப்போ இது விசுவாசிகளுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு இது சொல்லப்பட்டிருக்குது. நமக்கு எதற்காக மனக்கண்கள் திறக்கப்படணும்? வேதத்தினுடைய மகத்துவங்களை, வேதத்தினுடைய அதிசயங்களை பார்க்கும்படிக்கு மனக்கண்கள் திறக்கப்படும். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. சும்மா சாதாரணமாக படித்தா வேதம் நமக்கு புரியவும் செய்யாது. அதில் எந்த ஒரு அதிசயத்தையும் நீங்கள் பார்க்க முடியாத, எந்த ஒரு மகத்துவத்தையும் பார்க்க முடியாது. ஒன்று சொல்லட்டா, நான் எப்போவெல்லாம் பிரசங்கத்தை ஆயத்தம் பண்ண ஆரம்பிக்கிறேனோ அப்போவெல்லாம் ஒரு ப்ரேயர் பண்ணும், ஆண்டவரே நான் ஒன்றும் அறியாதவன், நான் சரியான வடிகட்டின முட்டாள், எனக்கு அந்த அளவுக்கு படிப்பறிவில்லை ஆண்டவரே, உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை நான் அறியும்படிக்கு என் கண்களை நீ திறந்தரலும் என்று நான் ஜெபம் பண்ணுவேன். மனசுலேயே ஜெபம் பண்ணிட்டு தான் என்னுடைய பிரசங்கத்தை ஆயத்தமே பண்ணுவேன். ஹல்லேலூயா. அப்படி நீங்கள் செய்து பாருங்க. வேதத்தை படிக்கும்போது, ஆண்டவரே என்னுடைய வேதத்தின் அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு இந்த சொந்த கண்களினால் நான் பார்க்கக்கூடாதப்பா. ஹல்லேலூயா. என்னுடைய சொந்த கண்களால் அல்ல, என்னுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படணும். உம்முடைய அதிசயங்களை பார்க்கும்படிக்கு என்னுடைய கண்களை நீர் மனக்கண்களை திறங்க என்று நம்ம சொல்லி வேதத்தை படிச்சிங்கன்னா அதில் இருக்கிற மகத்துவங்களை கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு காண்பிப்பார். என்றைக்குமே இல்லாத, படித்த போது நடக்காத பல காரியத்தை, நீங்கள் பார்க்காத காரியத்தை, வெளிப்பாடான காரியத்தை ஆண்டவர் என்ன செய்கிறாரு? நமக்கு வெளிப்படுத்தி காண்பிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம வேதத்தின் மகத்துவங்களை அறிந்து அதிசயங்களை பார்க்கும். எத்தனை அதிசயங்கள்!
ஆண்டவர் எவ்வளவு பிரமாணங்கள், எவ்வளவு விஷயங்கள், எத்தனை அற்புதங்கள், எத்தனை மகத்துவமான காரியங்கள். ஆமென். அதெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தாங்க அப்படின்னா, அதை அவர்கள் எழுதி கொடுத்தார். ஆனால் அவங்க அதை தள்ளி விட்டார்கள் என்று பார்க்கிறோம். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். மகத்துவங்களை பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும் ஆண்டவர். அதிசயங்களை பார்க்க கர்த்தர் நிச்சயமாய் நீங்கள் எந்த வேத பகுதி படித்தாலும், அதில் நீங்கள் 4ஆம் புஸ்தக பெயர்களையே படித்தாலும், ஆண்டவர் அதிலிருந்து அதிசயங்களை உங்களுடைய கண்களினாலே பார்க்கும்படிக்கு, மகத்துவங்களை பார்க்கும்படிக்கு மனக்கண்களை கர்த்தர் திறப்பார். ஹல்லேலூயா. எல்லாரும் ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்துட்டார். அவர் உயிர் தெழுந்த பிறகு பெண்கள் எல்லாம் போய் கல்லறையெல்லாம் பார்த்துட்டு காலியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சீமோன் பேதுரு போயிட்டு துணியை இருக்கிறத தவிர வேற ஒன்றுமே இல்லை, இறந்து அவர் 3ஆவது நாள் உயிர் தெழுந்துட்டார். இந்த விஷயத்தை சீமோன் பேதுரும் பார்த்துட்டு திகைச்சு நிற்கிறார். அப்போ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எருசலேமிலிருந்து கிட்டத்தட்ட எம்மாவூருக்கு போகும்போது 7 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற அந்த ஊருக்கு 2 சீஷர்கள் போகிறாங்க. 2 பேர் நடந்து போகிறாங்க. அந்த நடந்து போகும்போது 2 பேரும் பேசிக்கிட்டே போகிறாங்க. இல்லை, அவங்க பேசி அவங்க பேசி இந்த காரியங்கள், இயேசு கிறிஸ்து உயிர்த்து அவர் மரித்ததும், அந்த உயிர்த்தெழுந்த காரியத்தை குறித்து, கல்லறை காலியாக இருக்கிற காரியத்தை குறித்தும் 2 பேரும் ரோட்டில் போகும்போது டிஸ்கஸ் பண்ணிட்டு அந்த 7 கிலோமீட்டர் நடந்து போகிறாங்க. இவங்க ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஏசப்பா அவங்களோடு கூட ஆடாறாரு, ஜாயின் பண்ணுறாரு. வாசித்து பாருங்க. லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்துக்கு என்னோடு கூட வாங்க. ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் பாருங்க. லூக்கா சுவிசேஷம் 24 13வது வசனத்திலிருந்தே நம்ம வாசிக்கிறோம். நீங்கள் வாசிங்க பார்க்கலாம். அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தொலைவில் உள்ள எம்மாவூர் என்னும் கிராமத்திற்கு போனார்கள். அவர்கள் போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்து கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே நடந்து போனார். நல்லா கவனிங்க. ஏசப்பா அவர்களோடு கூட நடந்து போறாரு. பட் ஆனா இவர்களுக்கு இயேசுன்னு தெரியல. கீழே அந்த வசனத்தை பாருங்க. ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. இன்னைக்கு கிறிஸ்தவனுடைய நிலைமையெல்லாம் ஏசப்பாவை நம்ம ஏன் தூதர்களை ஏன் பார்க்க முடியல? வேத வசனத்தினுடைய மகத்துவங்களை, அதிசயங்களை நம்ம ஏன் பார்க்க முடியல? இங்கே வசன ஆதாரம் இருக்கிறது. எது குருடாக்கப்பட்டிருக்குது? இந்த கண்களினால், மாம்ச கண்களினால அவரை பார்க்க முடியாது. இந்த கண்களினால நமக்கு இன்னொரு கண் இருக்குதுங்க. அல்லேலூயா. கேயாசி தப்பு பண்ண நாகமான இடத்துல போய் அந்த பொருளை வாங்க போகிறப்போ எலிசா சொன்னாரு, என் மனம் உன்னோடு கூட போகவில்லையா? அல்லேலூயா. விசுவாசிகளுக்கு இன்னொரு கண் இருக்குதுங்க. நமக்கு இன்னொரு மனம் இருக்கிறது. வெளிய கண்ணல்ல, நமக்கு இன்னொரு கண் இருக்கிறது. நமக்கு ஆவிக்குரிய கண் இருக்கிறது. நமக்கு மனக்கண்கள் இருக்கிறது. இந்த மாம்ச கண்களினாலே நம்ம எதையும் பார்க்க முடியாது, எதையும் சாதிக்க முடியாது. அவங்களுடைய கண் நம்மை போலவே அந்த எம்மாவூர் சீஷர்கள் இயேசு கிறிஸ்து ஆட் ஆகும், அவங்களோடு கூட சேரும்போது அவருடைய கண்கள் என்ன செய்ததா? மறைக்கப்பட்டிருந்தது என்று பார்க்கிறோம். 17வது வசனம். ஏசப்பா அவங்களோடு பேசிட்டு போறாரு. என்னன்னா, அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கமுள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்ன? ஏசப்பாவுக்கு தெரியாத மாதிரியே இங்க ஒரு டிராமா பண்றாரு அவரும். நம்ம ஆண்டவர் பாருங்க, இவங்களிடத்துல ஒரு திருவிளையாடல் ஆடுறாரு. அவரே அவரை பத்தி கேட்கிறாரு. என்னது? வாசிங்க கேட்ட. அவர்களில் ஒருவனாகிய அவன் பேரை எழுதி வச்சிருக்கிற கிளையோப்பா என்பவன் பிரதியுத்தரமாக, இந்நாட்களில் எருசலேமில் நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீ அந்நியரா, அது உனக்கு தெரியலன்னு ஏசப்பாவையே சொல்றான். நீ உனக்கு தெரியாதபடிக்கு உன் கண்ணு குருடா இருக்குதுங்கிறான் அவரை பார்த்து. அவரிடத்திலேயே சொல்றான் அவர் சம்பவத்தையே. பாருங்க அடுத்து என்றான். அவர்களில் அவர் எவைகள் என்றான். அதற்கு அவர்கள் நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளை அவர் தேவனுக்கு முன்பதாக ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பதாகவும் செய்கையிலும் வாக்கிலும்
வல்லமில்ல தீர்க்கதரிசியாக இருந்தார். நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினிக்கு உட்படுத்தி சிலுவிலே அறைந்தார்கள். அவரே இஸ்ரவேலின் மீட்பர் என்பது நாங்களும் நம்பியிருந்தோம். இவைகள் சம்பவித்து இன்னோடு சேர்ந்து 3 நாள் ஆச்சு. ஆனாலும் எங்கள் கூட்டத்தை சேர்ந்த சில ஸ்திரீகள் அதிகாலமே கல்லறையின் இடத்திற்கு போய் அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவதூதனை தரிசித்தோம் என்று சொல்லி அவர்களை பிரமிக்க பண்ணினார்கள். அப்பொழுது எங்களிலே சிலர் கல்லறையின் இடத்திற்கு போய் ஸ்திரீகள் சொன்னபடி கண்டார்கள், அவரையோ காணவில்லை என்றார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. ஏசப்பா அவர்களிடத்துல இப்பதான் சொல்றாரு, தீர்க்கதரிசிகளால் சொல்லப்பட்ட யாவையும் குறித்து அறிவில்லாத இருக்கிற மந்த இருதயம். அவங்களுடைய கண்கள் திறக்கப்படலை. மந்த இருதயம் உள்ளவர்களே சொல்லிட்டு சொல்றாரு, கிறிஸ்து இவ்விதமாய் பாடுபடவும் தமது மகிமையிலே பிரவேசிக்கும் வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்களை எல்லாவற்றையும் தம்மை குறித்து சொல்லியவைகளையும் அவர்களுக்கு விவரித்து காண்பிக்கிறார் ஏசப்பா. ஹல்லேலூயா. பாருங்க, ஏசப்பா இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து அப்படி எப்படி பாடுபடணும், எப்படி இந்த உலகத்தில் பிறக்க போறாரு, எப்படி ரட்சிப்பு உண்டாகுது அப்படிங்கிறத ஆதி ஆமத்திலிருந்து அவர் இருந்த மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் வரைக்கும் தோராவில் என்னென்னமெல்லாம் சொல்லப்பட்டிருந்தது அப்படிங்கிறத இயேசு கிறிஸ்துடைய பிறப்பிலிருந்து அவர் சிலுவிலே வரைக்கும் உயிர்த்தெழுகிற வரைக்கும் உள்ள விஷயங்களை அவர்களுக்கு எழுதி அவங்களுக்கு என்ன செய்தார், காண்பித்தார் என்று காண்பித்தார். இந்த டைம்ல அவங்களுக்கு உள்ளமெல்லாம் அக்கினினால பொங்கி வழியுது. அவர் அந்த வார்த்தைகளை சொல்ல 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 அவங்களே சொல்றாங்க, பின்னாடி அதை வாசிக்கிறோம். அந்த வார்த்தைகள் ஏசப்பா அவங்களுக்கு சொல்லி சொல்லி காண்பிக்க அந்த வசனங்களை எல்லாம் காண்பிக்க அவங்களுடைய இருதயம் கொழுந்து விட்டு என்ன செய்தது, எரிந்ததாக அவங்களே அவங்களுடைய வாயில சொல்றாங்க. ஆனாலும் அவர் இயேசு என்பதை அவர்கள் என்ன செய்யல, அறிந்து கொள்ளவில்லை. எப்போ அறிந்து கொண்டாங்க அப்படின்னா, சொல்ல அவர் நான் போறேன்னு சொல்லி விலகி போற நேரத்தில் அந்த ஒரு சீசர்கள் சொல்றாங்க, இல்லை இன்னைக்கு இரவு ரொம்ப டைம் ஆயிடுச்சு, என்னோடு கூட தங்கிட்டு காலையில் போகலான்னு. ஏசப்பா அவங்க வீட்டுக்கு போறாரு. அவங்க வீட்டுக்கு போகும்போது அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி வாங்கி புசிங்கள் பிட்டு அவங்க இடத்துல கொடுக்கும்போது ஏசப்பா மறைந்து போகிறார். அப்பொழுதுதான் அவளுடைய கண்கள் திறக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. அந்த வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. 30வது வசனம். அவர்களோட அவர் பந்தி இருக்கையில் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து இப்பதான் அவன் பேசுறான். 30. அப்பொழுது அவர்கள் ஒருவரை நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கி காட்டின போது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று ஒருத்தரோடு ஒருத்தர் சொல்லி கொண்டாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த மாதிரி அதிசயமெல்லாம் உங்க வாழ்க்கையில் நடந்திருக்க வேத வசனத்தை சில நேரத்தில் நம்ம படிக்கும்போது இருதயம் கொழுந்து விட்டு எரியும். அந்த மாதிரி அனுபவம் இருக்கா? ஹல்லேலூயா. அப்படியே உள்ளுக்குள்ளே போயிடும். சில சமயத்தில் வேத வசனங்களை படிக்கும்போது கண்ணீர் வரும். சில நேரத்தில் சில சம்பவங்களை எல்லாம் பார்க்கும்போது நமக்குள்ளேயே பிரமித்த அழுவம். சில நேரத்தில் இந்த மாதிரி சம்பவங்களெல்லாம் என் லைஃப்லையெல்லாம் நடக்கும். நான் சில நேரத்தில் தியானிக்கும் போது அழுதுகிட்டே தியானிப்பேன். அந்த உரியா சம்பவத்தையெல்லாம் பார்க்கும்போது கண்ணீர் மொளமொளன்னு எனக்கு செய்யும். தியானிக்கும் போது வந்துடும். ஹல்லேலூயா. சில நேரத்தில் இந்த வார்த்தைகள் படிக்கும்போது உள்ளுக்குள்ள அவ்வளோ ஆவிலே கொழுந்து விட்டு எரிகிற அந்த அனுபவம் எல்லாம் இருந்திருக்கிறது. இப்படி அவங்களுக்கு அந்த கண் மறைக்கப்பட்டிருந்தது. ஆண்டவர் அவருடைய கண்களை திறக்கும் போது தான் சொல்றான், அவர் பேசின போது நமக்குள்ள ஆவில அனல் கொண்டதே, அவர் பேசின போது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்ததே. மகத்துவங்களை கர்த்தர் அவர்களுக்கு காண்பித்து கொடுத்தார் என்று பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் வேதத்தை சாதாரணமாக படிச்சீங்கன்னா அதில் எதுவுமே நமக்கு தெரியாது. இப்போ இருக்கும், வேதத்தை படித்தா ஆசீர்வாதம் இருக்கும். சிலரெல்லாம் கேலண்டர் பார்த்துட்டு படிச்சுட்டு போகிற ஆட்கள் எல்லாம் உண்டு, அப்படிதானே?
சிலர் வந்து நல்ல செய்திக்காக இப்படி திறந்து படித்து இப்படி பார்த்து சென்டராக என்ன செய்வாங்க, படிப்பாங்க. அப்படிப்பட்ட ஆட்களும் உண்டு. அப்படியெல்லாம் இல்லாமல் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே வேதத்தை படிக்க போகிறேன், உங்களுடைய ரகசியங்களை நான் பார்க்கும்படிக்கு என்னுடைய மனக்கண்களை திறங்கன்னு சொல்லி நீங்கள் படித்து பாருங்கள். ஆண்டவர் வேதத்தினுடைய மகத்துவங்களை கர்த்தர் உங்களுக்கு காண்பிப்பார். அல்லேலூயா. வசனத்துக்கு வசனம், வார்த்தைக்கு வார்த்தை, சம்பவத்துக்கு சம்பவம், சரித்திரத்துக்கு சரித்திரம், பேரபலுக்கு பேரபல், தீர்க்க தரிசனத்துக்கு தீர்க்க தரிசனத்தை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பித்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. அதனால் நீங்கள் மேன்மை அடைவீங்க, ஆசீர்வாதமாய் நீங்கள் இருப்பீங்க. அடுத்தது விசுவாசிகளுக்கு திரும்ப சொல்கிறேன், ரெண்டாவது விசுவாசிகள் ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா, அவருடைய வல்லமையையும் அவருடைய அதிசயங்களையும், அதாவது அவருடைய வல்லமையும் அடுத்தது அற்புதத்தையும் பார்க்கும்படிக்கு நம்முடைய மனக்கண்கள் என்ன செய்யணும், திறக்கப்பட வேண்டும். வெளியே வாசிங்க பார்க்கல, எபேசியர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரம் 19வது வசனம். இது நமக்கு தெரிஞ்ச வசனம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசி. ஆகியால் இனி நீங்கள் அந்நியரும், 1:19 அதான் எபேசியர் 1ஆம் அதிகாரம் 19வது வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். ஒரு அற்புதமான வேத பகுதி. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். தாம் கிறிஸ்துவை, பிதாவாகிய தேவனை குறித்து சொல்றாரு, தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். அல்லேலூயா. பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின போது அந்த மாதிரி ஒரு பலத்த காரியத்தை செய்த, அதே போல செய்த காரியத்தை யாருக்கு செய்யணும், விசுவாசிக்கிறவர்களாகிய நமக்கும் செய்யணும். செய்வதற்காக அதை நீங்கள் பார்க்கணும், அதை நீங்கள் உணர்ந்து கொள்ளணும். அந்த அற்புதமான வல்லமையை நீங்கள் கண்டு களிப்பதற்கு உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்கும்படிக்கு நான் வேண்டிக் கொள்ளுகிறேங்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய நமக்கு மனக்கண்கள் பிரகாசம் அடைய வேண்டும். அப்போது தாங்க இயேசு கிறிஸ்துவனிடத்தில் பிதாவாகிய தேவன் என்னென்னமெல்லாம் செய்தார், மரித்தோரிலிருந்து உயிர்ப்பித்ததற்கு என்னென்ன காரியத்தை செய்தாரோ அதை சாவுக்கேதுவான என்னுடைய சரீரத்திலே உயிர்ப்பிக்க தேவன் வல்லமையுள்ளவர் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளும்படிக்கு, அவருடைய வல்லமையையும் அவருடைய அற்புதத்தை நீங்கள் பார்க்கும்படிக்கு மனக்கண்கள் என்ன செய்யணும், பிரகாசமுள்ள மனக்கண்களும் கொடுக்கப்பட வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் விசுவாசிகளுக்கு ஜெபம் பண்றார். நமக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள் வேணும். எதுக்கு? அவருடைய இயேசு கிறிஸ்து, பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு செய்த அந்த வல்லமை மகத்துவத்தை பார்க்கும்படிக்கு, எனக்கும் அவர் செய்யும்படிக்கு அந்த மனக்கண்கள் திறக்கப்படணும்னு சொல்லி பார்க்கிறார். இந்த பிரகாசமுள்ள மனக்கண்கள் தான் யாருக்கு கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா, எலிசாவினுடைய வேலைக்காரனுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. அவர் தேவனுடைய மகத்துவமான வல்லமையை பார்த்தார். அவனுடைய கண்கள் திறக்கப்படும்படிக்கு எலிசா ஜெபம் பண்ணும்போது, அப்படி இங்கே பவுல் விசுவாசிகளுக்காக ஜெபம் பண்ணுறாரு. எலிசா அங்கே வேலைக்காரனுடைய கண்கள் ஆண்டவருடைய மகத்துவத்தை பார்க்க, அவருடைய ரதங்களும் ஆயிரமான 10,000மான அக்கினி ரதங்களையும் குதிரைகளையும் பார்க்கும்படிக்கு அவன் மனக்கண்களை திறந்தது போல, அவனுடைய மனக்கண்கள் பிரகாசிக்கப்பட்டது போல, இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமும் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய அதிசயங்களையும் தேவனுடைய மகத்துவங்களையும் வேதத்தில் உள்ள காரியங்களையும் நம்ம பார்க்கும்படிக்கு நம்முடைய மனக்கண்களும் என்ன செய்யணும், திறக்கப்பட, நம்முடைய மனக்கண்கள் பிரகாசம் அடைய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறாரு. அதே போல் நீங்களும் நானும் அப்படிப்பட்ட காரியத்தை விரும்பி ஆண்டவர்கிட்ட கேட்டு நீங்கள் செய்து பாருங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் செய்த அதே காரியத்தை யாரிடத்துல செய்வார்? உங்களிடத்துல செய்வார், என்னிடத்திலும் ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலத்தில் நம்ம இப்போ இந்த காலகட்டத்தில் இருக்கிற சபை லவோதிக்கேயா சபையோடு ஒப்பிட்டு பேசுவாங்க. கடைசி கால சபை, அதான் கடைசி சபை வெளிப்படுத்தின விசேஷத்தில், அப்படிதானே? ஃபர்ஸ்ட் சபை எபேசு சபை, கடைசி சபை என்ன சபை? லவோதிக்கேயா சபை. அந்த லவோதிக்கேயா சபை எப்படி இருந்துச்சுன்னு சொல்றாரு. நீ
அந்த சபை குருடாக இருந்துச்சுன்னு சொல்கிறார். வாசித்து பாருங்கள் அந்த வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்தில், 3ஆம் அதிகாரம் எல்லாரும் திருப்பி கொள்ளுங்க. அது நமக்கு சொல்லப்பட்டது, கடைசி கால சபைக்கு சொல்லப்பட்ட காரியங்கள். சரி, இப்படி சொல்லிகிட்டே வர்றாரா, இப்படி விஷயங்களை பேசிகிட்டே வர. இது வீட்டில் போய் படிச்சுங்க பாருங்க. 17வது வசனத்தை சொல்கிறார், 16வது வசனம் சொல்கிறாரு, இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவதுப்பாய் இருந்தாயானால் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணுவேன். அடுத்து 17வது வசனம், நீர் நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்பட்டவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை நீ அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பனன் என்றும் எனக்கு ஒரு குறையும் என்று சொல்கிறபடியால் நான் நீ ஐஸ்வர்யவானாகும்படி நெடுப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்தி கொள்வதற்கு வெண்வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கி கொள்ளவும் நீ பார்வை அடையும்படிக்கு உன்னுடைய கண்களுக்கு களிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு நான் ஆலோசனை சொல்லுகிறேன். இந்த சபையில் பாருங்க, விஷன் இல்லை. இந்த சபையில் என்ன இல்லை, கண்கள் ஆவிக்குரிய கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மகத்துவங்களை பார்க்க முடியல, தேவனுடைய அதிசயங்களை வேதத்தின் மூலமாக பார்க்க முடியல. இதுதான் கடைசி கால சபையினுடைய நிலைமைங்க. கடைசி கால சபைனா இன்னைக்கு இருக்கிற சபையினுடைய நிலைமை. ஏன்னா இந்த லவோதிக்கேயா சபை தான் இன்னைக்கு இருக்கிற சபைக்கு ஒப்புமனையாக அநேகர் பரிசுத்தவான்கள் சொல்றாங்க. இன்னைக்கு அநேக சபைகள் குருட்டாட்டத்தில் இருக்கு, அப்படிதானே? ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட ஏதோ உருட்டிட்டு பரட்டிட்டு ஏதோ ஒன்றை சொல்லிக்கிட்டு அப்படிதான் சபைகளெல்லாம் போய்கிட்டே இருக்குது. உண்மையான கண்கள் திறக்கப்படவில்லை. அதனால தான் ஆண்டு சொன்னார், களிக்கம் போடணும் கண்ணு. நான் இதை அப்படியே களிக்கம் போடுறதுன்னா நெட்டில் போய் அப்படியே சர்ச் பண்ணி பார்த்தேன், கூகுளில் பார்த்து விக்கிபீடியாவில் அதெல்லாம் பார்க்கும்போது அந்த காலத்துல எல்லாம் சித்தர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த களிக்கம் அப்படிங்கிறது ஒரு மூலிகை சம்மந்தமான ஒரு காரியம். அங்கே இருக்க அந்த ஹெர்பெல்லாம் பிடுங்கி இந்த இதெல்லாம் பிடுங்கி அரைச்சி, அதாவது ஒரு மனுஷனுடைய சரீரத்தில் ஏதாவது ஸ்கின் டிசீஸ், இந்த சொரியாசிஸ் போன்றது ஸ்கின் ப்ராப்ளம் எல்லாம் அந்த படரை அந்த இதெல்லாம் இருக்குல்ல, அந்த அந்த அப்படிப்பட்ட ஒரு காரியம் சரீரத்தில் இருந்துச்சுன்னா, ஸ்கின்ல இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்களாம், அந்த அந்த லிக்யூடு மாதிரி உண்டாக்கி அதை கண்ணில் தான் விடுவாங்களாம். அந்த கண்ணில் விட்டால் அது போய் என்ன ஸ்கின்னுக்குள்ளே உள்ளே போய் அந்த தோல் வியாதி சுகமாகும் அப்படிங்கிற மாதிரி நெட்டில் போட்டிருந்தா களிக்கம் போடுறது அப்படிங்கிறது குறித்து. ஆக்சுவலி களிக்கம் லிக்யூடு உன்னுடைய பார்வை தெளிவாக இருக்கும்படி. உன்னுடைய இங்கிலீஷ் பைபிளில் அனாயிண்டட்னு எழுதுக்கு. அனாயிண்டட்னு என்னது, நீ பார்வை அடையும்படிக்கு உன்னுடைய கண்கள் என்ன செய்ய அபிஷேகம் பண்ணப்படணும், எண்ணெயினாலே அபிஷேகம் பண்ணப்படணும் அப்படிங்கிற மாதிரி இங்கிலீஷ் பைபிள் நமக்கு இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சொந்த கண்களினாலே எதையுமே நீ பார்க்க முடியாது, எதையுமே நீ அறிந்து கொள்ள முடியாது. உன்னுடைய கண்களுக்கெல்லாம் களிக்கம் போடணும். தேவ ஆவியானவர் நம்முடைய மனக்கண்களை கத்த திறக்கும். நமக்காய் உண்டு பண்ணி வைத்திருக்கிறத, நமக்காய் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறத, நமக்காய் தேவன் எல்லாம் உண்டாக்கி வைத்திருக்கிறது இந்த சொந்த கண்களினாலே, சொந்த மாம்ச சரீரத்தினாலே நம்ம பார்க்க முடியாது. இவைகளை எல்லாம் தேவ ஆவிக்குரிய கண்களினாலே பார்க்க முடியும். அந்த ஆவிக்குரிய கண்களை திறக்கிறது ஆவியானவர் தான் திறக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமாம், பரிசுத்த ஆவியில் நிறைஞ்ச வாழ்க்கை வேணும். நீ எல்லாத்துக்குமே தேவ ஆவியானவர் நம்ம இருக்கும்போது தான் அந்த வெளிச்சம், அந்த அந்த ரேமா வார்த்தைன்னு சொல்லுவாங்க, பைபிள் படிக்கும்போது அந்த வார்த்தைகள் நமக்கு கிடைக்கும், அதிசயங்கள் கிடைக்கும். ஆமென். கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லி நான் முடிக்கிறேன். என்னோடு கூட சேர்ந்து 2 கொரிந்தியர் நிருபத்துக்கு வாங்க. முதலாம் அதிகாரம் 1 கொரிந்தியர் முதலாம் அதிகாரம் நினைக்கிறேன், அதை எழுதி வைக்கல. 2ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தில், உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும்
மறைக்கப்பட்டதுமாய் இருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே நான் பேசுகிறோம். அதை பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் அறிய மாட்டார். எழுதியிருக்கிறபடி படிங்க. தேவன் நான் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை எதில் பார்க்க முடியாதுங்க? நல்லா, தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறத எதில், எந்த கண்களை பார்க்க முடியாது? சொந்த கண்களை பார்க்க முடியாது. அப்படிதானே இருக்கு. ஆயத்தம் பண்ணினவைகள் கண் காணவும் இல்லை, இந்த காதினால் கேட்கவும் இல்லை, மனுஷனுடைய இருதயத்தில் அது தோன்றவும் செய்யாது. அடுத்தது, நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்துகிறார். ஆவினாலே வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. ஆவினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியான எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களிலும் ஆராய்ந்து இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அந்த ஆவியானவர் தாங்க நமக்கு நம்முடைய இருதய கண்களை திறக்கணும். நமக்கா தேவன் உண்டு பண்ணி வைத்திருக்கிறதை திறக்கணும். இல்லை, அந்த எலிசாவின் வேலைக்காரருடைய கண்கள் திறக்கப்பட்டு அந்த மகத்துவத்தை பார்த்தது போல எலிசாவுக்காக எல்லாம் ப்ரிப்பேராக இருந்துச்சு. பார்த்தீங்களா? அவனை பிடிக்கக்கூடாதபடிக்கு அவனிலும் அவர்களில் இருக்கிற நம்மில் இருக்கிறவர் அதிகம் என்று, அவங்களை பார்க்கல அதிகம், இதை பார்க்க முடியாதபடி அவனுடைய கண்கள். சரி, அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எலிசா அந்த மாதிரி அவன்கிட்ட பேசின பிறகு அங்கே இருக்கிற இவனை பிடிக்க வந்தவங்களுக்கு கண்மயக்கம் உண்டாகும்படியாக செஞ்சார். ஆண்டவர் இவன் கண்ணை திறனா கண்ணை திறக்கிறாரு, இவனை பிடிக்க வந்தவங்களுக்கு கண்மயக்கம் உண்டாக்குனா கர்த்தர் கண்மயக்கத்தை உண்டு பண்ணுறார். அங்கே வந்தவங்க அந்த சீரியா படை வீரர்கள் எல்லாருக்கும் கண்மயக்கத்தை உண்டு பண்ணி, வாங்க நீங்கள் தேடி வந்தவன் இடத்துல கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி நேராக சமாரியாவில் யோராம் ராஜாவின் இடத்துல கொண்டு போய் விட்டுறார். அங்கே போன பிறகு அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டு பார்த்தா இவன் வந்த இடம் வேற மாதிரி இருக்குதுன்னு பார்க்குறான். அப்போது எலிசா தீர்க்கதரிசின்றதுல யோராம் ராஜா கேட்குறான், இவங்களை வெட்டி போட்டுட்டான்னு கேட்குறான். அப்போ எலிசா சொல்கிறார், நீ என்ன பிடிச்சியா வெட்டி போடுறதுக்கு? அதனால் இவங்களுக்கு நல்ல விருந்து கொடுத்து என்ன செய்ய அனுப்புன்னு சொல்லி நல்ல விருந்து கொடுத்து அனுப்புகிறதை நம்ம என்ன செய்கிறோம் அந்த இடத்துல பார்க்குறோம். அல்லேலூயா. ஏமா நம்ம இதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளுகிற பாடனை எதை குறித்தும் நமக்கு விரோதமாய் எந்த ஒரு பாளையம் இறங்கினாலும் நம்ம பயப்படாமல் இருக்கணும். அவர்களை ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்க, மற்றவன் நம்ம இடத்துல எதிராக வரும்போது அவன் இருக்கிறது மாமிச புயம், நம்ம இடத்துல இருக்கிறது ஆவியின் பலன். கர்த்தர் நம்மோடு, அவங்களை பார்க்கல நம்மோடு, நம்ம இடத்துல யாருமே இல்லாமல் இருந்தால் கர்த்தர் நம்மோடு இருக்காரு, நமக்கு தான் பெரும்பான்மை. ஆமென். அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் தூதர்களை அனுப்பி கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார் என்று பார்க்கிறோம். கர்த்தர் நம்மோடு இருக்கும்போது நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? வலதுபுறத்தில் 1000 பேர், வலதுபுறத்தில் இடது 10000 பேர் வந்தாலும் உன்னை அணுகாது. ஆண்டவர் நீ கேட்கணும், ஆண்டவரே நான் இதெல்லாம் பார்க்க முடியும், கண்களை நீர் என்ன செய்யணும்? திறந்தரலைங்க. ஆண்டவர் கண்களை திறப்ப நமக்குள்ள மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரென்த் வரும். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்ம எல்லாரும் எழுந்திருக்கலாமா? ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.